அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியினுடைய இந்த பகல் வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் காத்து நிற்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் தாகத்தோடு இருந்த பொழுது, பசியோடு இருந்த பொழுது அவர்களை பசியாற்றி வனாந்தரத்திலே மீதியான துணிக்கைகளை எடுக்கச் செய்த தேவரீர், இந்த பகல் வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, தாகத்தோடு பசியோடு வந்திருக்கிற உம்முடைய தாசர்கள் ஆண்டவரே திருப்தியாய் கடந்து செல்ல, மீதியான துணிக்கைகளை எடுத்து செல்ல கர்த்தர் நீ கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய முகப்பிரகாசத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருக்குள் நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் காண்பித்த ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டது யாரும் இல்லை, அவர் அதிகமாய் பிரயாசப்பட்டார். அல்லேலூயா. அவர் அநேக காரியங்களை சாதித்தவர், ஸ்தாபித்தவர், நிருபங்களை எழுதினவர், சபைகளை ஸ்தாபித்தவர், தேசங்களுக்கு சென்றவர், அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று ஆதாயம் செய்தவர், பலத்த கிரியைகளை நடப்பித்தவர், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவதாசனை நாம் வேதத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் பவுல் அப்படிப்பட்ட தேவதாசன். பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஊழியத்தின் பாதையிலே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இங்கே கடந்து வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கலாம். நாம் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், ஊழியத்தில் அநேக உபத்திரவங்கள், பலவிதமான நம்ம மன இடுக்கண்கள், பல காரியங்கள் நம்மை மோதி அடித்த வேளையிலும், இன்றைக்கு ஊழியத்தின் பாதையிலே பல எதிர்ப்புகளின் நடுவிலும் இன்றைக்கு ஊழியக்காரனாய் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அது தேவ கிருபையினாலே. அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் இருக்கிறது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர் எனக்கு அருளிய கிருபை எப்படி இருக்கவில்லை? விருதாவாய் இருக்கவில்லை. விருதாவாய் இருக்கவில்லை. அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு அருளுகிற கிருபையை அநேகர் என்ன ஆக்கி விடுறாங்க? அதை விருதாவாக்கி விடுகிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள், விருதாவாக்கி விடுகிறார்கள். இங்கே பவுல் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட கிருபையை நான் என்ன செய்யல? விருதாவாக்கல. அருமையான இந்த பகல் வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஊழியர்களே, தேவதாசர்களே, நீங்கள் யாரும் கர்த்தருடைய கிருபையை விருதாவாக்கவில்லை என்பதை நான் விசுவாசித்து உங்களோடு கூட நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நான் யோசிப்பேன், அநேக நேரங்களிலே நான் உட்கார்ந்து என்னையே நான் சுய பரிசோதனை செய்யும் பொழுது நான் யோசிக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கிருபையை நான் விருதாவாய்
பெற்று அதை விருதமாக்கி விடுகிறேனா, விருதமாக்கி விடுவேனோ என்று சொல்லி நான் என்னையே நான் பரிசோதிப்பது உண்டு. பரிசோதித்து நான் அவ்வப்போது என்னை சோதித்து பார்ப்பது உண்டு. நான் மாத்திரமில்லை, இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாருமே சோதித்து பார்க்க வேண்டும். நீங்க நிறைய பேர் நிறைய இடங்களில் ஊழியக்காரர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு கிருபையை என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? என்ன ஆக்கிட்டு இருக்கிறாங்க? விருதாவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். விருதாவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எங்க காஞ்சிபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா 5 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கு. 5 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். வீட்டில் ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ தெரியல, அவன் 72 மணி நேரம் ஜெபம் பண்றான். வீட்டில் ஜெபம் பண்றாங்களோ என்னன்னு தெரியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் 72 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நான் 72 மணி நேரம், நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த 5 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு 72 மணி நேரம் ஜெபம் வச்சா பரவாயில்ல. இப்போ கூட நான் வர வழியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் சபை எங்களுக்கு வேணும் 72 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறது? 5 ஃபெலோஷிப் நடக்குது. இந்த ஃபெலோஷிப்புக்கு வந்த ஆள் தான் அடுத்த ஃபெலோஷிப்லேயும் இருக்கும். அடுத்த ஃபெலோஷிப்புக்கு போகிற ஆள் தான் இந்த ஃபெலோஷிப்புக்கு வரும். இப்படி 5 ஃபெலோஷிப்பில் பார்த்தீங்கன்னா அதே ஆட்கள் சுழன்று சுழன்று வந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் ஊழியம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி போட வேண்டியதாக இருக்கிறது. வீடுகளை சந்திக்கிறார்களா? சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்களா? ஜெபிக்கிறார்களா? ஆத்மா ஆதாயம் செய்கிறார்களா? ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கிறார்களா என்று கேட்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி போட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆதலால் இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே கோத்தகிரியில் இருக்கிறதான தேவ ஊழியருடைய ஐக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, உங்களுக்குள்ளே இருக்கிறதான உண்மை, எல்லாவற்றுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையாகிலும் ஆண்டவர் விருதாவாய் வைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக நம்முடைய ஜீவானந்தம் பாஸ்டரை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கிடைக்கிற நேரத்தில் ஓடிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவர் என்ன செஞ்சதே இல்லை, அவர் என்ன செய்யல, விருதாவாக்கவே இல்லை, விருதாவாக்கவே இல்லை. அப்போ கர்த்தர் இங்கே பவுல் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் என்ன செய்யல, விருதாவாக்கவில்லை. நான் எல்லாரிலும் அதிகமாக என்ன செஞ்சேன், பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட நான் பவுலை குறித்து பேச போவதில்லை, கிருபையை குறித்து பேச போகிறேன். கிருபை குறித்து பேச போறேன்னு சொன்னோன்னு பயந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கு ஒரு தவறான உபதேசம் ஒன்று இருக்குது. கிருபையில் ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உபதேசம் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த கிரேஸை குறித்து நான் பேச வரவில்லை. கிருபையை கிருபையாய் உங்களிடத்திலே சொல்லும்படியாக, நீங்கள்லாம் நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க, உங்களுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணுனா அது 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 என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் இங்கே நிறுத்தி வச்சுட்டாரு என்ன. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என் மேலே என்ன விழுந்துருச்சு, சீட்டு விழுந்துருச்சு. அதனால நான் பண்ணி தான் ஆகணும், நீங்க கேட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்னை பொறுத்து கொள்ளுங்கள். என்னுடைய மதீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே கிருபையை குறித்ததான செய்தி ஒன்றை நீங்கள் இந்த நாளிலே கேட்க போகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அப்ப பவுல் சொல்லிட்டாரே, நான் இருக்கிறது கிருபை, நான் செயல்படுகிறது கிருபை, எல்லாரிலும் அதிகமாய் நான் என்ன செஞ்சேன், பிரயாசப்பட்ட. அதுவும் எதனாலதான், கிருபைனாலதான். அப்ப நம்முடைய ஊழியத்தில் நாம் இருக்கிறது, நம்ம பிரயாசப்படுகிறது, நம்ம எல்லாரிலும் அதிகமாக ஓடணும், ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணுன்ற ஒரு துடிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை, கிருபை இல்லைனா முடியாது, கிருபை இல்லைனா முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த கிருபையை இன்றைக்கு நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த கிருபையை, அந்த கிருபையினுடைய அந்த முழுமையை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பரிபூரண
அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும், ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் அவருடைய பரிபூரணத்திலிருந்து என்ன கொடுக்கிறாரு? கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை தருகிறார். இந்த கிருபையின் மேல் கிருபை என்ன? ஆங்கில வேதத்தில் வாசிக்கும் போது கிரேஸ் ஃபார் கிரேஸ் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கிரேஸ் ஃபார் கிரேஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கிரேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரேஸ், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கிரேஸ் அப்பான் கிரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கிருபையை மேலே 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 என்ன பண்ணிட்டே இருக்கிறாரா? கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிருபை, கிருபைக்கு பதிலாய் கிருபை, கிருபைக்கு பதிலாய் கிருபையை தேவன் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுதான் பவுல் அப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான இந்த நல்ல நாள்ல கிருபையின் மேல் கிருபை என்ன என்பதை பேசுவதற்கு முன்பாக அவருடைய பரிபூரணத்தை குறித்து பேசிவிட்டு உங்களோடு கூட கிருபையின் மேல் கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து பேச நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்? பரிபூரணம் நிறைந்தவர். அவர் எப்படிப்பட்டவர்? ஃபுல்னஸ். பரிபூரணம் என்ற சொல்ல என்ன அர்த்தம்? from his fullness னு போட்டிருக்கு ஆங்கில வேதத்தில். என்ன போட்டிருக்கு? ஃபுல்னஸ். தேவன் பரிபூரணம் உடையவர். அவருடைய பரிபூரணத்திலிருந்து நமக்கு கிருபை என்ன செய்து சுரந்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்திலிருந்து என்ன சுரந்து வந்து கொண்டே இருக்கிறது? கிருபை சுரந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர் பரிபூரணம் உடையவர். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 1 முதல் 3 வசனங்கள். பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதா. பூர்வ நல்ல கவனிங்க. பூர்வ நாட்களில் ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பற்றினாரா? திருவுளம் பற்றினார், பேசினார், தம்மை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் தம்மை பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு தன்னை திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தம்முடைய பிதாவினுடைய தன்மையின் சொரூபம் அவர். 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். பிதாவுக்கு என்னென்னலாம் தன்மை இருக்குதோ, பிதாவினுடைய சாராம்சங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அவைகளுக்கெல்லாம், அந்த தன்மைகளுக்கெல்லாம் ஒரு சொரூபத்தை ஒன்று கொடுக்கணும்னு சொன்னா அந்த சொரூபம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அண்ட சராசரங்கள் கொள்ளாத தேவாதி தேவன் நம்முடைய தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய மகிமையுள்ள கர்த்தர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்படிப்பட்ட தேவன் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பங்கு பங்காக தான் தன்னை வெளிப்படுத்தினார். யெகோவா நிசி, யெகோவா ஜைரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா என்று தன்னை பங்கு பங்காக தான் வெளிப்படுத்தினார் ஒழிய முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் தம்மை அவருடைய குமாரனுக்குள்ளாக முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு பாட்டு இருக்குல்ல, யெகோவா தேவனுக்கு
1000 நாமங்கள் எதை சொல்லி? அந்த 1000 நாமங்கள் இருக்கட்டும். 1000 நாமமோ 2000 நாமமோ இருக்குதோ என்னோ, அந்த எல்லா நாமங்களுக்குள்ள தாற்பயம், அந்த எல்லா நாமங்களுக்குள்ள சாராம்சம் எல்லாம் ஒரே நாமத்துக்குள்ளே அடங்கிவிட்டது. அந்த நாமம் தான் இயேசு என்ற நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எல்லா நாமங்கள், யெகோவாவின் நாமங்களில் உள்ள வல்லமை, அந்த நாமங்களுக்குள் இருக்கிறதான சாராம்சம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே ஒரு நாமத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? பிதாவினுடைய தன்மையின் சொரூபம், பிதாவினுடைய சகல தன்மைகளின் சொரூபமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனாலே அவருக்குள் எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:19. கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்குள்ளுங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குது? சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமா இருக்கு. All the fullness of Godhead, all the fullness of Godhead எல்லாமே யாருக்குள்ள வாசமா இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள வாசமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 2:9 வாசிங்க. கொலோசியர் 2:9. தேவத்துவத்தின் பரிபூரணம், the fullness of divinity, the fullness of divinity, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? பரிபூரணம் உள்ளவர், பரிபூரணம் உள்ளவர். அந்த பரிபூரணத்திலிருந்து தான் ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க விரும்புகிறாரு? அவருடைய பரிபூரணத்திலிருந்து நாம் என்ன பெற்றோம்? வெறும் கிருபை இல்ல, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டோம். அதை நான் விளக்குறேன். அந்த கிருபையின் மேல் கிருபை என்ன விளக்குறேன். அப்போ அந்த பரிபூரணம் எப்படிப்பட்டது? அந்த பரிபூரணத்தை குறித்து நாம சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, நல்ல கவனிங்க, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை எழுப்பி உன்னதங்களிலே எங்க உட்கார வச்சிருக்கிறார்? நம்மள எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? அல்லேலூயா. எங்க இருக்கிறோம் சொல்லுங்க? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், நான் மரித்தேன். I am dead with Christ. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டு அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்தேன். இயேசு 40 நாள் இந்த உலகத்தில் இருந்தார். என்னையும் அவருக்குள்ள தான் வச்சுக்கிட்டு இருந்தார், உங்களையும் அவருக்குள்ள தான் வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இயேசு எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? பரத்துக்கு எழுந்தருளி போயிட்டாரு. அவர் போனதுனால, அவருக்குள் நான் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறதுனால நான் எங்க இருக்கிறேன்? இப்போ எங்க இருக்கிறேன்? உன்னதத்தில்
பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறேன். எதுக்கு? எதுக்கு? அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் என்னை உன்னதங்களிலே வீற்றிருக்க வச்சிருக்கிறார். இப்ப நான் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஆனா நீங்க என்னை பார்த்து நீங்க யாராச்சும் வந்து பிரதர் நீங்க எங்க இருக்கிறீங்க கேட்டா நான் சொல்லுவேன் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா என் வீடு எங்க இருக்கு? அதே மாதிரி நம்ம எல்லாரும் பூமியில் இருந்தாலும் நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நான் கிறிஸ்துவுக்குள் பிதாவின் வலது பரிசத்திலே உன்னதத்திலே நான் வீற்றிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் கொலோசியர்ல சொல்லும் போது சொல்றார், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் மேலானதை தேடுங்க. ஏன்னா நீங்க எங்க வீட்டு இருக்கிறீங்க? உன்னதத்தில் வீட்டு இருக்கிறதுனால நீங்க எங்க எதை தேடக்கூடாது? பூமிக்குரியதை தேடக்கூடாது. கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வாசிக்குமா? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் எங்க மறைஞ்சிருக்குது? என் ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துக்குள்ளே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசம். நானும் அங்கதான் இருக்கிறேன். எதுக்கு? எதுக்கு? கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, அல்லேலூயா, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க பண்றதுக்கு. யாருக்கு விளங்க பண்றதுக்கு? எனக்காக, உங்களுக்காக அதை விளங்கி காட்ட, உங்களுக்கு அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புறார். என் பாக்கெட்ல வந்து ஒரு 10,000 வச்சிருக்கிறேன். இல்ல 10,000 இல்ல, சும்மா சொல்றேன். ஒருத்தர் திடீர்னு வந்து எனக்கு தெரிஞ்ச அறிமுகமானவர் என்னை பார்த்தா, ஐயா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறேன், ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. சரி 10,000 வச்சிருக்கிறோமே, அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கலான்னு சொல்லி என்ன பண்றேன், 1000 ரூபாய் எடுத்து நான் கொடுப்பேன். இப்போ நான் 1000 ரூபா தான் வச்சிருக்கிறேன். நான் பிரயாணம் பண்ணணும், நான் சாப்பிடணும், நான் காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் பிடிச்சி போகணும், எல்லாம் செய்யணும். இப்போ அதே இவர் வந்து என்கிட்ட ஏதாச்சும் உதவி கேட்குறாரு. நான் எவ்வளோ கொடுப்பேன்? 100 ரூபா தருவேன், மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபா கொடுப்பேன். ஏன்? எதன் அடிப்படையில்? என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் தான் எனக்கு என்னது நான் கொடுக்க முடியும். அப்போ கர்த்தர் கிருபையை எப்படி தராரா? எப்படி தராரா? அந்த 2:6 வாசிங்க. எபேசியர் 2:6 மறுபடியும் வாசிங்க. எபேசியர் 2:6 மறுபடியும் வாசிங்க. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வது. எப்படி? எதிலிருந்து தர விரும்புகிறாரா? கிருபையை எதிலிருந்து தர விரும்புகிறார்? கிருபையின் ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யத்திலிருந்து நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்ம காட்ட விரும்புகிறார். அப்ப கிருபை, அப்ப நான் 10,000 இருந்தா 1000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் இருந்தா நான் எவ்வளவு தரேன்? அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? ஐஸ்வர்ய சம்பனர், ஐஸ்வர்ய சம்பனர். அவரோட ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? வாசிக்கலாம், வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிறியவனாகிய நான் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, அன்சர்ச்சபிள் ரிச்சஸ். கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யங்கள் எப்படி இருக்குதுங்க? அளவற்ற ஐஸ்வர்யம், அன்சர்ச்சபிள் ரிச்சஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்துக்கு என்னவே இல்லை, அளவே இல்லை. Praise the Lord. ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவில்லை, அவருடைய ஆவிக்கு அளவில்லை. அவருடைய ஆவி. நம்ம எல்லாரும் கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்?
எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் எப்படி இருந்தது? ரெட்டிப்பாய் இருந்தது. எலியாவின் தேவன் எங்கே? ஆண்டவரே, எலிசாக்கள் எங்கே? எலியாக்கள் எங்கே? எலியாக்கள் எலிசாக்கள்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம யாரை கேட்கணுமா? யாரை கேட்கணுமா? திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எலியா மேல் இருந்த ஆவி 100%, எலிசாவின் மேல் இருந்த ஆவி 200%, கிறிஸ்து இயேசு மேல் இருந்த ஆவி அளவில்லாத ஆவி, வித்தவுட் மெஷர், அளவே கிடையாதையா, அளவே கிடையாது. அந்த ஆவியானவரை நம்ம கேட்க வேண்டும். இயேசுவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தின் நிறைவை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? அளவற்ற ஐஸ்வர்யம். மறுபடியும் அந்த எபேசியர் 3:8 வாசிங்க பிரதர். 3:8 வாசிங்க. எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் போதும். இதுதான் சுவிசேஷம். புறஜாதிகளிடத்தில் என்னத்தை அறிவிக்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. என்ன சுவிசேஷம்னா என்ன? வாட் இஸ் த குட் நியூஸ்? சுவிசேஷம் குட் நியூஸ். வாட் இஸ் த குட் நியூஸ்? கிறிஸ்து இயேசு அளவற்ற ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் எங்க அறிவிக்கணும்? புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கணும். அதுக்கு தான் எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்க்கிறோம்? பரிபூரணம் உள்ளவர். அந்த பரிபூரணத்திலிருந்து, அல்லேலூயா, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திலிருந்து, அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்திலிருந்து தேவன் எனக்கு கிருபையை தருகிறார். எப்படி தருவாரு? எப்படி தருவாரு? இப்போ நான் சொன்னேன் 10,000 வச்சுதான் 1000 ரூபா கொடுக்குறேன். 1000 ரூபா வச்சுதான் என்னால் 100 ரூபா தான் கொடுக்க முடியும். அதே 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன் பேக்கெட்டில். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கிறார், நான் ஒரு 10,000 கொடுக்க முடியும். அப்போ என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின் அளவை வச்சுதான் நான் ஒரு மனுஷனுக்கு நான் தானம் செய்ய முடியும். அப்ப கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவியை, அவருடைய கிருபையை தருகிறார் என்று சொன்னால், அவர் அளவற்ற ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடினால், அந்த கிருபையில் ஐஸ்வர்யத்திலிருந்து எனக்கு கிருபையை எப்படி தந்து கொண்டு இருக்கிறாரா? கிருபையின் மேல் கிருபையை தந்து கொண்டு இருக்கிறார். கரங்களை ஆண்டு மகிமை செலுத்துங்க. எப்படி தந்து கொண்டிருக்கிறாரு? கிருபையின் மேல் கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபையின் மேல் கிருபை, கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிரேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ். அல்லேலூயா. அதை அந்த பரிபூரணம், அந்த பரிபூரணத்திலிருந்து சொரந்து வந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. அவருடைய பரிபூரணத்தின் நிறைவை பவுல் ஒரு இடத்துல சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த பரிபூரணத்தை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:33. அப்படி வாசிக்க கூடாது பிரதர். எப்படி வாசிக்கணும்? அப்படின்னா என்னது? அது ஒரு ஆச்சரியம். நம்ம எப்படி வாசித்து போயிடும்? தேவனுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. எப்படி வாசிக்கணும்? வாசிங்க. ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எவ்வளவா இருக்கு. போதும். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எவ்வளவா இருக்கிறது. அந்த பரிபூரணத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை எப்படி தந்து கொண்டே இருக்கிறாரா? கிருபை. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு உதாரணம். இந்த கிருபையின் மேல் கிருபை வந்து கொண்டே இருக்கிறதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன்.
எமி கார்மைக்கல் என்கிற அம்மையார் தேவ ஊழியர் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணம். அதாவது நம்ம நாட்டில் வற்றாத ஜீவ நதிகள் இருக்குது. வற்றாத ஜீவ நதிகள். இப்போ எங்கள் ஊர்லலாம் ஒரு நதி ஓடுது. அது பார்த்திங்கன்னா அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட ஓடாது, ஒரு தடவை கூட ஓடாது. பாலாறுன்னு ஒன்று ஓடுது. அதில் மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு பாலாரே இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. மண்ணெல்லாம் டெண்டர் விட்டு மண்ணெல்லாம் அள்ளிட்டு பாலாரே இல்லை. ஒருத்தர் போர்டு வச்சுருந்தார் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில், இங்கிருந்து 5வது கிலோமீட்டரில் பாலாற்றின் நினைவு சின்னம் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் போர்டு வச்சுருந்தார். ஒரு ஆர்வலர் அந்த மாதிரி வச்சுருந்தார். இப்போ ஆறே அழிஞ்சு போச்சு. ஆனால் ஜீவ நதிகள் இருக்குது. என்ன இருக்குது? நம்ம ஊரில் ஜீவ நதி எது? ஏதாச்சும் ஒரு ஜீவ நதி சொல்லுங்களேன். தாமிரபரணி கூட சொல்ல முடியாது. ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதி கங்கை. கங்கை. இப்போ உதாரணத்துக்கு கங்கை நதி எங்க இருந்து வருது? கங்கை நதி எங்கிருந்து வருது? இமயமலையிலிருந்து அந்த பனிப்பாறைகள் உருகி, அந்த பனிப்பாறைகள் உருகி அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? வந்து கொண்டே நதியாய் புரண்டு கொண்டே இருக்கிறது. நதியாய் புரண்டு. இப்போ நீங்க அந்த கங்கை நதி கரையில் போய் நிற்கிறீங்க. நீங்க பார்க்கும்போது அந்த நதி பிரம்மாண்டமா இருக்குது. நான் பார்த்துருக்கேன் கங்கை நதியை. அதனுடைய இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் பிரம்மபுத்திரா நதியை பார்த்தீங்கன்னு வைங்க, அது கடல் மாதிரி இருக்கும். அந்த கரையே தெரியாது நம்ம கண்ணுக்கு. பயங்கரமாக இருக்கும் பிரம்மபுத்திரா நதி. அந்த நதியில் நீங்கள் பார்க்கும்போது கரையில் நின்று நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? எதை பார்க்குறீங்க? உங்கள் கண்கள் எதை பார்க்குது? தண்ணீரை பார்க்குது. ஆனால் நீங்கள் பார்க்குற தண்ணீர் பார்த்த தண்ணி அல்ல. அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற தண்ணி வேற தண்ணி. நீங்கள் ஒரு செகண்டுக்கு முன்னாடி பார்த்த தண்ணி அங்கே இல்லை. அது என்ன ஆயிடுச்சு? அது போயிடுச்சு. அதுக்கு பதிலாக வேற தண்ணி வந்துருச்சு. ஒரு செகண்டுக்கு முன்னாடி பார்த்த தண்ணி அது இல்லை, அது போயிடுச்சு. அதுக்கு பதிலாக அது மாதிரிதான் கிருபையை கிருபையின் மேல் கிருபையாய் நீங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த கிருபை இப்ப இல்ல, அது போயிருச்சு. வேற கிருபை வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு செகண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த கிருபை போயிருச்சு. நீங்க பைபிள் வாசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கு ஒரு கிருபை வேணும் இல்ல? இப்போ அதை பார்க்கல பெட்டர் கிருபை வந்திருக்குது உங்களுக்கு. இன்னும் சூப்பரா வாசிப்பீங்க நீங்க பைபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதுதான் அவருடைய பரிபூரணத்திலிருந்து. எப்படி இமயமலை உருகவே உருகாத அந்த இமயமலையிலிருந்து, அந்த பனிப்பாறைகளிலிருந்து வற்றாத ஜீவநதி உலகம் உண்டானது முதல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதுபோல கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்திலிருந்து நமக்கு கிருபை சொரந்து 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 வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த கிருபை இப்ப இல்ல, அது போயிருச்சு. இப்ப வேற கிருபை வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க? கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலையான தேவனின் மாறாத அன்பு, முடிவில்லாதது அவர் இரக்கங்களே, காலை தோறும் புதிது, நாளும் புதிது, உண்மை பெரிதல்லோ தேவா, உண்மை பெரிதல்லோ. காலைதோறும் புதிது புதிது புதிது, புதிய கிருபை, புதிய கிருபை. ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதனால? எதனால? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் பரிபூரணம் உள்ளவராய் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறபடினால் எனக்கு அந்த கிருபை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா இந்த கிருபையை பெற்றதினாலே அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில்
ஒரு 8 காரியங்களை நான் சொல்லிவிட்டு வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சிருவேன், நீங்கள் பயப்பட வேணாம். எனக்கு 1 மணி டார்கெட் கொடுத்துருக்குறாங்க, அந்த 1 மணிக்குள்ளே முடிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையின் மேல் கிருபை எனக்கு வரும்போது எனக்கு அந்த கிருபை என்னெல்லாம் செய்யுது அப்படின்றத நம்ம வேகமாக பார்க்க கத்த நமக்கு, விசேஷமாக ஊழியக்காரராகிய நமக்கு அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க கத்த நம்ம கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். போதும். இங்க பார்க்கிறோம், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அழைப்பு எப்பத்திலிருந்து வருதுங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்றது உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மளை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அழைப்பு எப்பத்திலிருந்து வருது? தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்து கிருபையினாலே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதனால் அழைச்சிருக்கிறாரா? அந்த கிருபையின் மேல் கிருபை வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிருபையினால தான் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். வருகை மட்டும் எம்மை பிரியா வண்ணம், வலதுகை பிடித்துன்னை நடத்திடுவார். அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை. எப்படி அழைத்தார்? தாயின் வயிற்றில் இருந்தது முதல் உங்களை கிருபையினாலே அழைத்திருக்கிறார். அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர். கவலைப்படாதீங்க, ஊழியத்தில் உங்களை அழைச்சிருக்கிறாரு, கிருபையினால் அழைச்சிருக்கிறாரு, சும்மா அழைக்கல. அல்லேலூயா. கிருபையை கொடுத்து தான் அழைச்சிருக்கிறார் நம்மளை. அழைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒருவேளை உங்கள் ஊழியத்தில் பல சோர்வுகள் வந்திருக்கலாம், உங்கள் ஊழியத்தில் பல தடைகள் வந்திருக்கலாம், பல தாமதங்கள் வந்திருக்கலாம், மனசோர்வுகள் வந்திருக்கலாம், விரக்தி வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அழைப்பை மாற்ற நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவாஞ்சலிஸ்ட்னுவான், திடீர்னு பாஸ்டர்னுவான், திடீர்னு பைபிள் டீச்சர்னுவான். அவன் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் எதுலேயுமே என்ன ஆகலை, உருப்படல. நீ நிறைய பேர் அப்படி தான் அழைப்பில் உறுதியாக இல்லை. அழைப்பில் எப்படி இல்லை? உறுதியாக இல்லை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி என்ன எப்படி இருங்க? உறுதிப்படுத்தி கொள்ளணும். நம்ம அழைப்பு. ஊழியத்தில் தடுமாற்றங்கள் வரும், ஊழியத்தில் இடறல்கள் வரும், ஊழியத்தில் சோர்வுகள் வரும், ஊழியத்தில் விரக்தி வரும். நம்மளுடைய அழைப்பை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. அந்த அழைப்பை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய, ஏன்னா அது எப்படி அழைச்சிருக்கிறார் உங்கள் ஆண்டவர்? எப்படி அழைச்சிருக்கிறாரு? கிருபையினால் அழைத்த தேவன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51:2.
ஏசாயா 51. தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பார். உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அவன் ஒருவனாய் இருக்கையில், நான் அவனை அழைத்து நல்லா கவனிக்கணும், நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். அவனை பெருக பண்ணினேன். 3 காரியம். அழைச்சிட்டாருன்னா அவருடைய வேலை என்ன வேலை? அடுத்தது அழைச்சிட்டாருன்னா அடுத்தது ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன அடையாளம்? பெருக்கம். ஆத்துமா பெருக்கம், சபை பெருக்கம், கிளை சபைகள் பெருக்கம், உங்கள் குடும்பத்தில் பெருக்கம், எல்லாத்திலுமே பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அப்போ ஆபிரகாமை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். கரங்களை தாண்ட மகிமை செலுத்துங்க. அப்போ கிருபையினால் உங்களை அழைத்த தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை பெருகவும் செய்வார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. அழைப்பு தான் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? அந்த அழைப்புல நீங்க நின்னுட்டீங்கன்னா, அந்த அழைக்கப்பட்ட அழைப்புல ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வெளிப்படும் கேட்டீங்கன்னா, பெருக்கமா வெளிப்படும். அல்லேலூயா. எப்படி வெளிப்படும்? பெருக்கமா வெளிப்படும். கரங்களுக்கு ஆண்ட மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்தம். இரண்டாவது, முதல்ல நாம பார்த்தோம் கிருபையினால் அழைத்த தேவன் என்று பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கலாம் ஒரு காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவனுடைய மீறுதலினாலே அவன் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க என்ன சொல்றாரு? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். கிருபையின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்களா? ஜீவனை அடைந்து they will rule, they will reign. அல்லேலூயா. ஆளுவார்கள். ஆளுமையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஒரு ஆளுகையை தருகிறார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சபையில் விசுவாசிகள்லாம் பாஸ்டருக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? அடங்க மாட்டேங்குது. பிசாசு கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஒரு நாயை கூப்பிட்டு ஏய் போன்னு சொன்னால் கூட நாய் கூட என்ன பண்ண மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் நமக்கு வந்துடுது. ஆனால் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? ஆளுகை. சாத்தான் மேல் ஒரு ஆளுகை, உலகத்தின் மேல் ஒரு ஆளுகை, பாவத்தின் மேல் ஒரு ஆளுகை, எல்லாவற்றின் மேலேயும் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? ஒரு ஆளுகையை தருகிறார். கரங்களுக்கு ஆண்ட மகிமை செலுத்தும். அப்ப நம்ம எதுக்காக பிறந்தவர்கள்? ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஆள பிறந்தவர்கள். இன்னைக்கு உலகத்தில் அவன் யாரதோ ஆண்டுட்டு போலாம், ஆனா நீங்க தான் ஆளுகிறவர்கள். இந்த உலகத்தில் ஆளுகிறவர்கள் 5 வருஷம் ஆளுவாங்க, 10 வருஷம் ஆளுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஜோலி முடிஞ்சு போகும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்னென்றைக்கும் ஆளுகிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து. அப்போ எதனாலே அந்த ஆளுகை கிடைக்குது நமக்கு? அவருடைய கிருபையின் பரிபூரணத்தை. அப்போ ஆண்டவர் அவருடைய கிருபையின் மேல் கிருபையை தருகிற போது நான் அழைக்கப்படுகிறேன். இரண்டாவது, ஆளுகை செய்கிறேன். ஆளுகை செய்கிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். போதும். பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். இந்த தேவனுக்கு அடிமைகள் என்ற வார்த்தை தமிழ்ல வந்திருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன வச்சிருக்கீங்களா? ஸ்லேவ்ஸ் ஆஃப் காட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிங்க. அதே தான், ஸ்லேவ்ஸும் தான் தமிழ்ல அடிமைன்னு வந்திருக்கு.
என்ன போட்டிருக்குமா? servants of God. வாசிங்க அந்த வசனத்தை வாசித்துருங்க. வாசிங்க தம்பி, நீங்க வாசிங்க பிரதர். now made free, வாசிங்க. now being made free from sin. போதும். எப்ப servants to God மாறுறோம் நம்ம? when we are freed from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்புதான் நான் தேவனுக்கு ஊழியக்காரன். அடிமைன்ற வார்த்தை விட்டுடுங்க. சர்வன்ட்ஸ் என்னது? ஊழியக்காரன். அப்ப இங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்புதான் நான் தேவனுக்கு யாரா மாறுறேன்? ஊழியக்காரனா மாறுறேன். இன்னைக்கு பாவத்துக்கும் ஊழியக்காரங்களுக்கும் அது ஒரு பெரிய அந்த அதை குறித்து ஒரு என்னவே இல்லை, கவலையே இல்லை, பாவத்தை குறித்த ஒரு எச்சரிப்பே இல்லை. காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிற ஒரு வாலிப பெண், அந்த பெண் வந்து அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வயசு தான் அந்த பெண்ணு. இவர் ஒரு வயசானவர், ஒரு 48-50 வயசு இருக்கும். சபையில் ஒரு இளம் பெண். அந்த பெண்ணை இவர் தூக்கிட்டு போயிட்டார். அதை ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு. பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, அந்த பாஸ்டர் இருக்கிறார்ல, சபையில் இருக்கிற பொண்ணை தோத்திரம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? சபையில் இருக்கிற பொண்ணை, இதெல்லாம் பாஷை, நம்ம பாஷைங்க, இதெல்லாம் தோத்திரம் பண்றது. தோத்திரம் போட்டான் பிரதர். அடப்பாவி. தோத்திரம் போட்டதும் அல்லாமல் அந்த பெண்ணுடைய அம்மா அந்த பாஸ்டர்கிட்டே வந்து கேட்குது, என் மகளை காணோம் ஐயா, கொஞ்சம் தேடி கொடுங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணி சொல்றாரு, தீர்க்க தரிசனம், உன் மகள் ஒரு நல்ல ஆளோட வாழ்க்கை பெற்றிருக்கிறாள், நீ கவலைப்படாத. இது வந்து அந்த பெண்ணுடைய அம்மா என் காதால நான் கேட்டேன். அந்த பெண்ணோட அம்மா 500 ரூபா காணிக்க வர வாங்கிக்கிட்டு, உன் மகள் ஒரு நல்ல ஆளோட வாழ்க்கப்பட்டிருக்கிறா, நீ பயப்படாத, தேடாத, யாரும் உன் பொண்ணை கடத்திட்டுலாம் போகலை, அவ ஒரு இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்கிறா, கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. இன்னைக்கு அந்த பாஸ்டர் பெரிய லீடர், காஞ்சிபுரத்தில் பெரிய லீடர். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட பின்புதான் நீ யாருன்னே சொல்ல முடியும், தேவனுடைய ஊழியக்காரனே சொல்ல முடியும். அப்ப பாவத்திலிருந்து நமக்கு எல்லாருக்கும் விடுதலை தேவையா? பாவத்தில் நம்ம எல்லாருக்கும் விடுதலை தேவையா? 80 வயசு கிழவனுக்கு கூட பாவத்தோட பிரச்சனை இருக்கதான் செய்யும். 80 வயசு கிழவனா இருக்கிறான்னு சொல்லி நீங்க ஏமாந்துடாதீங்க. அவருக்கும் பாவத்தோட என்ன உண்டு? குழியில போற வரைக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். இந்த இழுப்பு, இந்த மாம்ச இழுப்பு இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால இவர் கல்யாணம் ஆனவர், இவர் கொஞ்சம் வயசானவர், இவருக்கெல்லாம் வந்து டெம்டேஷன்லாம் இருக்காருன்னா சொல்லக்கூடாது. இருக்கும், குழியில போற வரைக்கும் இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் எனக்கு என்ன தேவை? என்ன தேவை? விடுதலை தேவை. அந்த விடுதலைக்கு எனக்கு என்ன தேவை? வாசிங்க ரோமர் 6:14. ரோமர் 6:14. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும். இல்ல ரோமர் 6:14. 14 வாசிங்க பிரதர். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
நீங்கள் எதுக்கு கீழ்ப்பட்டு இருந்தா பாவம் மேற்கொள்ள மாட்டாது? கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாம் சொல்லலாமா? நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. அவ பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறணும்னா நான் பல்ல கடிச்சிட்டு வாழ்றதோ கண்ணை மூடிட்டு வாழ்றதோ, இந்த இமயமலை சைட்லாம் போனீங்கன்னா சில சாமியாருங்களாம் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆணி மேலேயே படுத்திருப்பான். அவன் சொல்லுவான், இந்த ஆணி மேலே இருந்து நான் இறங்கி வந்தாலே எனக்கு என்ன வருது, என்ன தோணுது? பாவ எண்ணம் தோணுது. அதனால நான் எதிலே படுத்திருக்கிறேன்? ஆணிலே. ஒருத்தன் தண்ணிக்குள்ளேயே நிற்பான். அவனை கேட்டிங்கன்னா நான் இந்த தண்ணியில இருந்து குளிர் சில்லுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ளேயே நின்றுட்டு இருப்பான். அதுல இருந்து வெளியில வந்தா எனக்கு பாவம் வந்துடுது, பாவ எண்ணம் வருது. இன்னொருத்தன் குகைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சின்ன துவாரத்தின் வழியா சாப்பாடு தண்ணி எல்லாம் போகுது. ஏன் நீ இந்த சின்ன துவாரத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற? இல்லை, என்னை மனுஷர்ல பார்த்தாலே எனக்கு பாவ எண்ணம், நான் பாவம் செய்யாம வாழணும்னு விரும்புறேன். அப்படிலாம் நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியவே முடியாது. நீ ஆணி மேல படுத்தாலும் சரி, தண்ணிக்குள்ள நின்னாலும் சரி, குகைக்குள்ள இருந்தாலும் சரி, பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வழிதான். கிறிஸ்து இயேசுனுடைய கிருபை எனக்கு அருளப்படும் போது அந்த கிருபை என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. மாட்டாதுன்னா மாட்டாது. அல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வசனம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 11. தீத்து 2:11. நல்ல கவனிங்க. தேவ கிருபையானது பிரசன்னமாகி, வாசிங்கம்மா. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது போதிக்குது? எது போதிக்குது? கிருபை போதிக்குது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசனமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் என்ன செய்ய? வெறுக்க. வெறுக்க. லௌகிக இச்சைகளை நம்ம வெறுக்கிறோமா, கட்டுப்படுத்திட்டு வாழ்றோமா? இச்சைகளை நம்ம வெறுக்கிறோமா, கட்டுப்படுத்திட்டு வாழ்றோமா? கட்டுப்படுத்திட்டு வாழ்றோம். ஒரு அழகான பெண்ணு கவர்ச்சியா போறானா, அப்படி பார்த்துட்டு சி சோத்திரம், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளுடைய சோத்திரம் 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 சோத்திரம். ஆனா நம்ம தலை அப்படி இப்படி இப்படி போகும் இல்ல? தலை அப்படி, அது இழுப்பு, காந்த சக்தி அந்த மாதிரி இழுக்கும். ஆனால் லௌகிக இச்சைகளை கிருபை என்ன பண்ணுதா? வெறுக்க போதிக்குது எனக்கு. அப்ப வெறுப்பு வரணும் எனக்கு. பாவத்தின் மேல் எனக்கு என்ன வரணும்? அந்த அளவுக்கு கிருபையில நீ பெருகணும். நீ கிருபையில பெருகிட்டினா பாவத்தின் மேல் உனக்கு வெறுப்பு வந்துடும். சீ, பாவம், அருவருப்பு, தூ, அப்படி வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த சேர்ல தூசி இருக்குது, நான் கர்ச்சீஃப் எடுத்து என்ன பண்ணிடுவேன்? தட்டிட்டு உட்காந்துருவேன். ஆனால் அந்த சேரில் ஏதோ ஒரு குழந்தை அசிங்கம் பண்ணிடுச்சு, அந்த சேரில் அப்படியே இருக்குது, இப்போ உட்காருவேனா? சீ, ஐயோ, சச்ச. இல்லை பாஸ்டர், நான் தொடச்சி கொடுத்துறேன் பாஸ்டர், உட்காருங்கன்னா கூட நான் என்ன பண்ண மாட்டேன். இல்லைங்க, இந்த சேர் வேணா. ஏன்? இந்த சேர் எனக்கு எப்படி இருக்குது? அது மாதிரி பாவத்தை அருவருக்கிற வெறுப்பு நமக்கு வரணும். அந்த பாவத்தை அருவருக்கிற வெறுப்பு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருபை என்னை போதிக்கும் போது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. நான் பாவத்தை வெறுக்கிறவராக மாறிவிடுவேன். கரங்கள் தாண்ட மகிமை செலுத்து.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ம் மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு கிருபையை தரார். இந்த மக்கதோனியா நாட்டு சபைக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? கிருபையை கொடுக்கிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படு மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தந்திரமுள்ளவர்களாய் கொடிய தரித்திரமுடையவர்களாய் கொடிய தரித்திரமுடையவரை வாசிங்க பிரதர். கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். பாத்தீங்களா? அன்றியும் சபைகளுக்கு, மக்கதோனியா சபைக்கு தேவன் அளித்த கிருபை, அந்த கிருபை என்ன செய்தான்? அவங்கள மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இன்னைக்கு பாஸ்டர்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான வேலை ஒன்று இருக்குது. எப்படியும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை சொல்லணும். சபையில் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? கொடுக்கறத பற்றி பேசணும். புதுசாக ஒரு ஊழியக்காரர் வராருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து பாஸ்டர் இருக்கு, இந்த சபையில் காணிக்கை தசமாத்தை குறித்து பேச முடியல பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் பேசிட்டு போங்க பாஸ்டர், நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் தான் பாஸ்டர் எங்கள் ஜனங்க கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லி அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார்? தசம பாகத்தை பற்றி போடுன்னு போடுவார். போடுவார். ஆனால் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இங்கே கிருபை பெற்றவனாக இருப்பானே ஆனால் அவன் ஆட்டோமேட்டிக்காக கொடிய தரித்திரம் உள்ளவனாக இருந்தாலும் பரிபூர்ண சந்தோஷத்தினால அவன் எப்படி கொடுக்குறான்? உதாரத்துவமாய் கொடுக்குறான். அல்லேலூயா. அப்போ என்ன தேவை அவனுக்கு? என்ன தேவை? வாட் இஸ் த நீட்? அப்போ நம்ம ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்கு என்ன வேணும்னு ஜெபிக்கணும்? கிவிங் கிரேஸ், கொடுப்பதற்கான கிருபை வேணும்னு ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிறதுக்கான கிருபை எங்க விசுவாசிக்கு தாங்க ஆண்டவரே. மக்கதோனியா நாட்டு சபைக்கு கொடுத்தது போல எங்க சபைக்கு ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளுக்கு கொடுக்கிறதற்கான கிருபையை தாங்க ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்க விசுவாசிகள் எல்லாம் தாராளமா ஏராளமா கொடுப்பாங்க, உதாரத்துவமா கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3:7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன். போதும், ஊழியக்காரன், சுவிசேஷ ஊழியம். நம்மளை ஆண்டவர் வந்து ஊழியத்தை கொடுக்கிறார். ஊழியக்காரனாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள. எதனால? இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு எதனால நான் ஊழியக்காரனான? அவர் கிருபையினாலே நான் ஊழியக்காரனானே. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான். அப்போ ஊழியத்தை பார்க்கிலும் நமக்கு எது ரொம்ப அவசியம்? கிருபை. கிருபை இருந்தாதான் ஊழியமே கிடைக்கும். கிருபை இருந்தாதான் ஊழியமே கிடைக்கும். ரோமர் 1:7 வாசிங்க. ரோமர் 1:7 வாசிங்க. ரோமர் 1:7. எங்களுக்கு கிருபையையும் போதும். என்னது? எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். முதல்ல இது, அதுக்கப்புறமேல் தான் ஊழியம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் சொன்னேன், இன்னைக்கு எல்லாருமே யாராயிடுறாங்க? ஒரு காலத்தில் எல்லாருமே பாஸ்டர் ஆயிட்டாங்க, அப்புறம் ரெவரண்ட் ஆயிட்டாங்க, அப்புறம் பிஷப் ஆயிட்டாங்க, அப்புறம் டீக்கன் ஆயிட்டாங்க, அப்புறம் டாக்டர். இப்படி நான் பேசிட்டு, இங்கே யாருன்னா பிஷப் இருக்கீங்களா அப்படின்னு நான் அந்த கூட்டத்தில் கேட்டேன். கடைசியில் பார்த்தா 4 பிஷப் இருந்தாங்களாம். அந்த கூட்டத்தை நடத்துன்னு சொன்னார், பாஸ்டர் 4 பிஷப் இருக்காங்க பாஸ்டர். ஐயோ ஐம் வெரி சாரி அப்படின்னு. அது மாதிரி இங்கே யாருன்னா பிஷப் இருக்கீங்களா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? பிஷப்னு போட்டுக்கிறோம், டாக்டர்னு போட்டுக்கிறோம், ரெவரண்ட்னு சொல்கிறோம். ஆனால் முதல்ல உனக்கு என்ன வேணும்? கிருபையும் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தை எங்களுக்கு அருளி செய்திருக்கு. கிருபை இல்லாமல் ஊழியம் இல்லைங்க. முதல்ல எனக்கு கிருபை கிடைக்கணும், அதுக்கப்புறமேல் தான் அப்போஸ்தல ஊழியம், அதுக்கப்புறம் தான் பிஷப் ஊழியம், அதுக்கப்புறமேல் தான் டாக்டர் ஊழியம், அதுக்கப்புறமேல் தான் பாஸ்டர் ஊழியம், அதுக்கப்புறமேல் தான் டீக்கனார் ஊழியம். அல்லேலூயா. அதனால ஊழியத்துக்கு வந்திருக்கிற தம்பிமார்கள்லாம் முதல்ல எதை கேளுங்க? எதை பெற்று? கிருபையை பெற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. கிருபை தாங்க, கிருபை தான் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அதுக்கப்புறமேல் தான் ஊழியம். கிருபையை பெற்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறமேல் ஊழியம் தன்னால் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை? கிருபை இல்லை. சவுல் ராஜாவா இருந்தான், ஆனால் அவன் விட்டு என்ன போயிடுச்சு? கிருபை எடுபட்டு போச்சு. 2 சாமுவேல் 7:15 வாசிங்க. 2 சாமுவேல் 7:15. 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். போதும். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு நினைச்ச மாட்டேன் விலக்கம். அப்ப சவுல் இடத்துல என்னத்தை விலக்கிட்டார் ஆண்டவர்? நம்ம வாழ்க்கையில் அது மாத்திரம் விலக்கிடக்கூடாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் நமக்கு எது கிடைக்குதோ இல்லையோ இந்த உலகத்தில் என்ன கிடைச்சா போதும்? கிருபை கிடைச்சா போதும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அந்த கிருபை எப்படி தரார் ஆண்டவர்? கிருபையின் மேல் கிருபையை தந்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவதாக. ஆறாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, கிருபையும் மகிமையும் சொல்றார். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் வேடவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். போதும். என்னது? கர்த்தர் எதையும் அருளுகிறாரா? நம்ம எல்லாம் எதை தேடுறோம்? முதல்ல எதை தேடுறோம்? மகிமை தேடுறோம். வல்லமை வேணும், நான் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் போய் கை வச்ச உடனே பிசாசெல்லாம் ஓடணும், நான் கை வச்ச உடனே வியாதியஸ்த சுகமாகணும், நான் வரும்போதே என் நிழல் பட்டு எல்லாரும் என்ன ஆகணும்? அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் வந்தாலே உலகத்தை கலக்குறது. இங்கேயும் எதை தேடுறோம்? ஆனா முதல்ல ஆண்டவர் மகிமை கொடுக்க மாட்டாரு. முதல்ல எதை கொடுக்கிறாரு? கிருபையும் மகிமையும். கிருபையோடு மகிமை வந்துச்சுன்னா அதை உங்களால் தாங்க முடியும். வெறும் மகிமை வந்துச்சுன்னா உங்களால் தாங்க முடியும். எப்படின்னா இந்த ஒயர் இருக்கு பாருங்கப்பா தம்பி, அந்த ஒயரு கொஞ்சம் விடு. ஏதாச்சும் ஒரு ஒயர், இந்த சிவப்பு ஒயர் எடு. இல்லை, இந்த சிவப்பு ஒயர் எடு. அதான் சரி, இந்த ஒயர் தான் கொடு. இப்போ இந்த ஒயர் வந்து இது மைக் கேபிள் ஒயர் இல்லை, ஆனால் இது ஒயர்னு வச்சுக்கோங்களேன். மேலே என்ன இருக்குது? பிளாஸ்டிக் இருக்குது. தொட்டா எனக்கு ஷாக் அடிக்குமா? உள்ள என்ன இருக்கும்? உள்ள செம்பு கம்பி இருக்கும். அதை தொட்டா என்ன ஆகும்? ஷாக். அந்த உள்ள இருக்கிறது தான் மகிமை, மேலே இருக்கிறது தான் கிருபை. இந்த கிருபை இருக்கிற வரைக்கும் ஷாக் அடிக்காது. இந்த கிருபை இல்லாமல் வெறும் மகிமை வந்துச்சுன்னு வைங்களேன், நான் வெறும் ஒயரை பிடிக்கிற மாதிரி கணக்காயிடும். இன்னைக்கு நிறைய பேர் வெறும் மகிமைன்னு ஓடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. பிசாசு எப்படி விழுந்து போனா? என்ன வேணும்னு கேட்டான்? மகிமை வேணும்னு கேட்டான். தேவனுக்கு நிகராக வேண்டும் என்று விரும்பினான், தேவனுக்கு சமமாக வேண்டும் என்று விரும்பினான், மகிமையை தேடினான், வீழ்ச்சி அடைந்தான். ஆனால் நான் மகிமையை தேட வேண்டாம். எதை தேடுங்க? கிருபையை தேடுங்க. மகிமை தன்னால வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன அருளுகிறார்? கிருபையையும் மகிமையையும் அருளுகிற தேவன். அல்லேலூயா. ஏழாவதாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு
தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக. அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பான். போதும். எதுக்கு யார் கொண்டு வருவா? செருபாபேல் கொண்டு வருகிறார். என்ன கல்லு? தலைக்கல். தலைக்கல் என்னது? மூளைக்கல் இல்லை. மூளைக்கு தலைக்கல் அது வேற. இது தலைக்கல்லுனா ஆங்கில வேதத்தில் வாசிங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க, கேப்ஸ்டோன். என்ன ஸ்டோன்? கேப்ஸ்டோன்னா கடைசி கல், மேலே வைக்கிற கல்லுக்கு தான் தலைக்கல். மூளைக்கு தலைக்கல் அது வேற, அஸ்திபாரத்தில் வரும். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு என்ன உண்டாவதாக அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வேலையை எடுத்தா அந்த வேலையை முடிப்பதற்கு வேண்டிய கிருபையை தேவன் அருளுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில் நிறைய திட்டங்கள் போடுறோம். இந்த வருஷம் 24ஆம் வருஷம் தொடங்கின உடனே ஜனவரி மாதம் பயங்கரமான திட்டங்கள்லாம் போட்டிருப்போம். ஆனால் அது பிப்ரவரிக்குள்ளே என்ன ஆகி போச்சு? அது மறைஞ்சு போச்சு. பிப்ரவரி மார்ச் வரதுக்குள்ளேயும் அதெல்லாம் காணோம். பயங்கர திட்டங்கள், பயங்கர தீர்மானங்கள். அப்படி செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம், இத்தனை கிராமங்களை சந்திக்க போகிறோம், இத்தனை ஆத்துமாக்கு நான். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வாடகை பிரச்சனை, பண பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் வந்த உடனே அந்த தரிசனம்லாம் நமக்கு என்ன ஆயிடுது? மறந்து போகுது. நீங்க ஒரு திட்டத்தை தீட்டினீங்கன்னா, நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும், அதுக்கு தான் சொல்றாரு, அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆமென். அப்போ இந்த வருஷத்துல நீங்க எதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்களோ அதை செய்து முடிப்பதற்கு தேவன் கிருபை உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செஞ்சு முடிச்சாதான் தேவ மகிமையை காண முடியும். செஞ்சு முடிக்காம என்ன காண முடியாது? தேவனுடைய மகிமையை காண முடியாது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17:4. போதும். எப்போ மகிமைப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து எப்போ மகிமைப்படுத்தினார்? பிதாவாகிய தேவனை செய்யும்படி நியமித்த கிரியைகளை செய்து முடித்ததினால்தான் என்ன வந்துச்சு? அங்க மகிமை வந்துச்சு. அப்போ நம்ம எடுத்த ஒரு திட்டத்தை, எடுத்த ஒரு ப்ராஜெக்டை, எடுத்த ஒரு ஊழியத்தை செஞ்சு என்ன பண்ணணும்? முடிக்கணும். அது முடிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. அது முடிச்சாதான் உங்களுக்கு என்ன வரும்? மகிமை வரும். அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராமம் 40, 33, 34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. எப்பொழுது மோசே வேலையை முடித்தான், கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. அதுபோல நீங்க உங்க ஊழியத்தில் எடுத்த திட்டங்களை, எடுத்த உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை செஞ்சு முடிக்கணும். முடிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, தலைக்கல்ல நான் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு கிருபையை தாங்க. முடிச்சாதான் மகிமை வரும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தீத்துக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எது போதிக்குது? கிருபை போதிக்கு. எதுக்கு? இயேசுவின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அந்த கிருபை என்னை போதிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சபை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா?
முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வருகையை என்ன செய்யணும்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். அதுக்கு எது இருந்தாலும் எதிர்பார்க்க முடியும்? கிருபை தான் அது போதிக்குது. கிருபை தான் போதிக்குது. அந்த 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிருபை தான் போதிக்குது. மறுபடியும் வாசிங்க பிரதர் இந்த 13ஆம் வசனத்தை. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனமாகுதல், அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு மகிமையின் பிரசனமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக நமக்கு எல்லாத்துக்கும் இயேசுவின் வருகையை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எங்க சபையில ஒரு நாள் இரவு ஜெபத்தில் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். பயங்கரமா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும். அதுதான் கடைசி ஜெபம், வேதத்திலேயே கடைசி ஜெபம் அதுதான். ஆனா அந்த ஜெபத்தை யாரும் பண்றது இல்லை. இல்ல நிறைய பேர் அந்த ஜெபத்தை கடைசி ஜெபம் என்ன இது வேதத்தில்? ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும், அதுதான் கடைசி ஜெபம். அது என் ஜெபத்தை யாரும் பண்றது இல்லை. எதுக்கு போய் அவரை கூப்பிட்டுக்கிட்டே? அவர் பாவம், அவர் வரட்டும், மெதுவாக வரட்டும், என்ன அவசரம்? அப்போ ஒரு தம்பி வந்தான், ஜெபலாம் பண்ணி முடிச்சோன்னு, அண்ணா என்ன இயேசுவை வாரணும் கூப்பிடாதீங்கண்ணே. ஏன்பா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக வேண்டி இயேசுநாதரை வரவானான்னு சொல்றதா? என்ன அநியாயமா இருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆகும், அப்புறம் குழந்தை பிறக்கணுன்னுவே, அப்புறம் ஒரு வீடு கட்டணுன்னுவே, ஒரு கார் வாங்கணுன்னுவே. இதுக்கெல்லாமா ஆண்டவர் தாமதிச்சுட்டு இருக்கணும்? இல்லை, இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாருமே. யாருமே இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றது இல்லை, கூப்பிடுறாங்க. எது கூப்பிடுறாங்க? ஆண்டவரே எங்கள் வீட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி எங்கள் வீட்டில் இருங்க, ஒரு வாட்ச்மேன் மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க, எங்கள் வீட்டோடைய பேக் சைட் டோர் கொஞ்சம் வீக்காக இருக்குது, திருடாத வழியாக வந்துடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த பின் பக்கத்தில் இருக்கிற கதவண்டையிலே உங்களுடைய பிரசன்னத்தை வெய்யுமையா, நீர் அங்கே நில்லுமையா. ஆனா அவர் மணவாளன். அவர் யார்? அவரு ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூப்பிடுறோமா? எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தயவுசெய்து சபையிலிருந்து எழும்ப வேண்டிய ஒரு சத்தம், சபையிலிருந்து எழும்ப வேண்டிய ஒரு சத்தம். என்ன சத்தம் எழும்பணும்னா, ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும், மணவாளனே வாரும், எங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லி நாம் கூப்பிடணும். தர்மியான இந்த நல்ல நாளில கர்த்தர் அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையை தேவன் நமக்கு தந்தருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் இந்த நாளில் கூட இந்த கிருபையை குறித்ததான இந்த டீச்சிங்கை கேள்விப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாம் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை. ஆண்டவரே, நான் இருக்கிறது கிருபையினாலே இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அருளிய கிருபையை நான் விருதாவாய் பெறவில்லை. நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, எனக்குள் அருளப்பட்ட கிருபையே அப்படி செய்தது. ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய கிருபையை நாங்கள் விருதாவாய் பெறாதபடி, அந்த கிருபையை நாங்கள் போக்கடித்து விடாதபடி, அந்த கிருபையை வீணடித்து போடாதபடி, அந்த கிருபையின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில செயல்பட கர்த்தர் கிருபை செய்வீராக.
வந்த உம்முடைய தாசர்களை கர்த்தர் பலப்படுத்தி கிருபையினாலே நிலைநிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நாம் கரங்களை தட்டி ஆனாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை நாம் வீணாய் போக்கடிக்காதபடி நாம் நம்மளை காத்துக்கொள்வாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கிருபையால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலைநிற்கின்ற பாடலை நாம் பாடி நாம் ப்ரேயர் பண்ணி நாம் முடிப்போம். உங்களுக்கு கீழே வந்து லஞ்சு, கிரவுண்ட் ஃப்ளோரில் லஞ்ச் இருக்குது, வாஷ்ரூமு சைடில் வந்து வாஷ் பேஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் தெரியப்படுத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை தேவ கிருபையால் நிலை ஹல்லேலூயா. நம்மளாம் எழுந்திருப்போமா? எழுந்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த மேலான கிருபையை விருதாவாய் ஆக்காதபடி கர்த்தர் கிருபை மேல் கிருபை கொடுக்கிற தேவன். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருந்து ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு அதிக கிருபை தேவை. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தனைகள், எத்தனையோ பிரச்சனை, நம்ம ஒவ்வொருத்தருக்காரங்களும் எவ்வளோ போராட்டங்கள். இன்னைக்கு இந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். இந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடி
மெல்ல அப்படியே ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே ஜெபத்தில் இருப்போம். நம்ம இதில் இருக்கிற கொடநாடு பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் லெனார்ட் பாஸ்டர் முன்பாக வந்து ஜெபம் பண்ணி முன்பாக நம்ம எல்லாம் அப்படியே ஜன்னல் இருப்போம். அவங்க ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய உன்னதமான பரிசுத்தமுள்ள திருநாமத்தை மையப்படுத்துகிறோம். நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, ஏசப்பா, எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு அருமையான ஒரு கூடுகை இந்த நாளிலே நீர் ஏற்படுத்தி தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பாவத்தை வெறுப்பதற்கு ஒரு கிருபை வேண்டும். ஓரா சந்தரி பாலா தூணிமர சந்தரா ஊழியக்காரருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாவத்தை வெறுப்பதற்கு ஒரு கிருபை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை திடகமாய், ஆண்டவரை இன்றைக்கு எங்களோடு நீ பேசியிருக்கிற ஆண்டவரை, எங்கள் பரிசுத்தத்தை குலைப்பதற்காக, எங்கள் ஊழியத்தில் இருந்து கர்த்தாவை ஸ்தோத்திரம் எங்கள் மேன்மையிலிருந்து தள்ளுவதற்காக இந்த பாவமானது எப்படியெல்லாம் ஊழியக்கால சூழ்ந்திருக்குது என்பதை குறித்து இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய தாசனை நீ கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். எங்களை உணர்த்தியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி எங்களை எச்சரித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உன்னதமான கிருபையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்தமான கிருபையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு நாளும் விருதாவாக விட்டு விடாதபடிக்கு அது எச்சரிக்கையாக நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, பாவத்துக்கு விலகி உம்முடைய உன்னதமான சுவிசேஷத்தையும் உம்முடைய உன்னதமான அப்போஸ்தல ஊழியையும் உம்முடைய உன்னதமான தீர்க்க தரிசன ஊழியங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் போதக ஊழியத்தையும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்வதற்கு உம்முடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். எஸ்ப்பா, இன்றைக்கு உண்மையாகவே நாங்கள் உம்முடைய வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உமக்கு நன்றி. இதுக்கு ஏற்பாடு செய்த எங்கள் அன்பின் போதகத்தை அருமையான ஜீவாவிற்காக ஆண்டவரே, அவர் குடும்பத்துக்காக, சபைக்காக, மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர் எடுத்திருக்கிற பிரயாசத்திற்கு பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே தம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். அப்பா, வார்த்தையை கொடுத்த தேவதாசனுக்காக ஆண்டவரே குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக இடங்களில் உம்முடைய தாசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி உம்முடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களை, உம்முடைய வார்த்தையோட வல்லமைகளை ஆண்டவரே அநேகர் பற்றி கொள்ள அவர் ஒரு மகிமுள்ள ஒரு பாத்திரமாய், அபிஷேகம் நிறைந்த ஒரு பாத்திரமாய் அல்லேலூயா நீர் எடுத்து பயன்படுத்தும்படி உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இன்று நடக்க போகிற மாலை கூட்டங்கள், நாளைக்கு நடக்கிற எல்லா கூட்டங்களையும் பரிசுத்த தேவன் ஆசீர்வதியும். திரளான மக்களை நீ கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையும் கடமும் துதிமும் கெடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்று நம்மளிடம் விசேஷமாய் இந்த நாளில் தேவ செய்தி கொடுத்த அருமையான ஐயாவோடும் விசேஷமாய் கேட்ட ஒவ்வொரு தாசரோடும் தங்கியை தாபரிப்பதாக. ஆமென் ஆமென்.